ரங்கராஜ் பாண்டே ஒரு சொன்னார், அவருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாரு. அப்படி ஒரு கேரக்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் ஆயிருமேங்கிற பயம் தான் அவங்களுக்கு. அதனாலதான் சகிச்சுக்கிட்டாங்க. இப்ப மொத்தமா அண்ணாமலையை காலி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கே டேமேஜ். அண்ணாமலை vs கேடி ராகவன் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை எப்படி பண்ணாங்க, அதை பண்ண வேண்டிய தேவை இல்லை. கேடி ராகவனுடைய செல்வாக்கு ரொம்ப பெருசு. அவர் சீனியருங்கிறது மட்டும் இல்லை, அவர் வந்து நிர்மலா சீதாராமனோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இங்கேருந்து ஒரு தொழிலதிபரை வந்து சந்திக்க வைக்கணும் அப்படின்னால 25 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாரு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற வகையில் அனைத்து துறையிலையும் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களோடையும் லாபி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கேடி ராகவனுக்கு இருக்குது. இந்த செல்வாக்குங்கிறது என்ன செய்யுதுன்னா அண்ணாமலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, தட்டி வச்சுட்டே இருக்கிறான். அது அண்ணாமலை தெரியும்ல, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், தட்டி விட்டாரு. ஒன்று எப்படி தட்டணுமோ அவரை காலி பண்ணதுக்கு பிறகு எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. பாஜகவில் இருக்கிற பார்ப்பன லாபியை காலி பண்ணால, அது பெரிய விஷயம் தான். இப்போ கேடி ராகவன், எஸ்வி சேகர் அவங்கெல்லாம் எச் ராஜா அவங்கெல்லாம் ஆஃப் பண்ணதே பெரிய விஷயம். அந்த பார்வையை முன்வைக்கிறான். அப்படி புரிஞ்சுக்க முடியுமா அண்ணாமலையா? அவரு சிபி ராதாகிருஷ்ணனையும் காலி பண்ணாரு, தமிழிசையும் காலி பண்ணாரு, நயினாரை 4.5 கோடி சிக்க வச்சு பொன் ராதாகிருஷ்ணனையும் காலி பண்ணாரு, நயினார் நாகேந்திரனையும் காலி பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதாருங்கிற பாகுபாடே கிடையாது. யாருமே எனக்கு பக்கத்துல போட்டிக்கு வந்துடாதீங்க அப்படின்னு எல்லாரையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டார். கட்சியா பார்க்கும் போதும் செந்தில் பாலாஜி பலமா இருக்கிறாரு, பொருளாதார ரீதியாகவும் பலமா இருக்கிறாரு, பர்சனலா பார்த்தாலும் நேரடி எதிரியா இருக்கிறாருன்றதுனால. ஆனா அந்த இதுல அவர் வெற்றி பெற்றுட்டார்ல, அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க, ரொம்ப நாள் சிறையில வேற இருந்தாரு. அதில் அண்ணாமலை வெற்றி பெற்றாரு தானே. அதுல நீங்க நடத்திருக்கலாம், அவர் அதிகாரத்துல இருந்து பறிச்சிருக்கலாம். ஆனா கட்சி பொறுப்புல இருந்து பறிக்க முடியல. பார்ட்டி வைப்ரண்டா வச்சுட்டு இருக்கிறாருல்ல. இப்போவும் வந்து திமுக தான் கொங்கு பெல்ட்ல டாமினேட் பண்ணுது. அதிமுகவின் தலைவராக எடப்பாடி இருப்பது அது கவுண்டர் பெல்ட்டு. கவுண்டர்ல அவர் பெரிய கவுண்டரா இருக்கிறாரு, நம்ம சின்ன கவுண்டரா இருக்கிறோம். அப்போ எடப்பாடியை காலி பண்ணாதான் நமக்குரிய இடத்த நம்ம பிடிக்க முடியும்னு அவர் போட்டியா நினைக்கிறார். ஸோ எடப்பாடியை வளர விடாமல் செய்வதில் தான் அண்ணாமலையோட எதிர்காலம் இருக்குது அப்படின்றத ஒரு கருதுறாரு. இல்லை, என்டிஏ அலைன்ஸ்ல எடப்பாடி நான் அல்லது அதிமுக உள்ள வரணும்னா எனக்கு வந்து அண்ணாமலை தலைவர் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்ற டிமாண்டை எடப்பாடி வச்சுதான் ஒரு செய்தி சொல்றாங்க. எடப்பாடி தான் வச்சாரு. என்ன காரணம்? எடப்பாடி அதோட டம்மியா இருக்கிறாரு. எங்க பிரச்சனை அப்படின்னா 2024 தேர்தலில் அண்ணாமலை வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டார். 15 சீட் நம்ம தனியாக ஜெயிச்சுட்டு வந்துடும், அடுத்த எலெக்ஷன்ல அதிமுகவை நமக்கு சப்பார்டினேட்டா கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சு நம்ம வந்து நான் தான் முதலமைச்சருங்கிற அளவுக்கு அவர் வந்து அங்கே வந்து சொல்லிட்டு அதை அவங்க நம்பிட்டாங்க. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் RNC மதன் அறிவாளன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு தொடர்ந்து பல விஷயங்கள் பேசுறாங்க. அவரு வந்த பிறகு பாஜக வந்து வளர்ந்தது பாருங்க, இத்தனை நாள் ஏமாத்திட்டாங்க, இப்போ தலைவர் பதவி பறித்து விட்டு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரா போட்டாங்க, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு லீவ் லெட்டர் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அரசியல் வாழ்க்கை ஒரு உச்சத்துக்கு போயிட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய அரசியல் பயணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 6 தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க. விருகம்பாக்கம் தொகுதி, அதுக்கப்புறம் சிங்கானோட தொகுதி, அப்படிலாம் 6 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஆமா, அளவு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருந்தாங்க. பெரும்பாலும் ஒரு கருத்து ஒன்று உண்டு, இந்த மாதிரி பொறுப்பாளர்னு போட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று அந்த 6 தொகுதிகளுக்கான நிதி மேலாண்மை கூட அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்காக சிலர் ஆசைப்பட்டு போவாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து 234 தொகுதிக்கும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2021 தேர்தலையும் நிதி மேலாண்மை முழுக்க அவர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதுலேயே பெருசாக அடிச்சிட்டாருன்ற சர்ச்சையெல்லாம் அவனு உண்டு. அது அவங்க மட்டும் இல்லை, பெரும்பாலும் எச் ராஜாவே அடிச்சு 4 கோடி ரூபாய் வீடு கட்டிட்டாருன்னு நம்ம சொல்லலை, எஸ்வி சேகர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அது பிஜேபியில் தெரியும், நம்ம ஜெயிக்க போறதில்ல, வர்ற இதுக்கத்த காசு செலவு பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணாமலையோட பிரச்சனை அது இல்லை. நான் தான் அடுத்தது பிஜேபி, நான் தான் அடுத்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஐடியாலஜிக்கலாக பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சி, திராவிட அரசியலுக்கு எதிரான கட்சி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக இருக்கக்கூடிய பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. RSS அதுதான் சொல்லுது, எங்கெல்லாம் இந்து தர்மம் பிற மதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதோ அங்கெல்லாம் இந்து தர்மம் அழிந்து போயிருக்கிறது
இந்து தர்மத்தை காப்பாற்றணும்னா மத மாற்றத்தை தடுக்கணும், இது ஒரு இந்து தேசம் மாற்றணும், இப்படி சொல்லிதான் அது வருது. பாரம்பரியமா பார்ப்பன மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தணும், அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இப்படித்தான் அதோடைய அரசியல். அதற்காக அவர்கள் பார்ப்பனர்களை கொண்டே தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க. 79ல ஆச்சாரியான்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் தான் வந்து சொல்றாரு பிஜேபி ஏன் வளரல அப்படின்றதுக்கு ஒரு ஆய்வறிக்கை ஒன்று கொடுத்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, முழுக்க முழுக்க பாஜக மட்டும் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் மட்டும் இல்ல, அதோடைய சங் பரிவார்கள்லையும் கூட பார்ப்பனர்களே நீ தலைவர்களா போட்டுட்டு இருக்கிறீங்க, பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் யாருக்குமே நீங்க பொறுப்பு போறது இல்லை. ஸோ இதர பிற்படுத்தப்பட்டவரும் சரி, தாழ்த்தப்பட்டவரும் சரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம கட்சியில போல இருக்குது, அவா கட்சி போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால பிற்படுத்தப்பட்டவரை உள்ள கொண்டு வரணும், இப்படி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு பிறகுதான் அது வளருது. அது உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு பின்னாடி. அப்படி தமிழ்நாட்டில் வந்து இங்கேயும் ஒரு பிரச்சனை. எல் கணேசன் வந்து தலைவராக இருக்கும்போது பிஜேபியில் உள்ள நிர்வாக குழு கூட்டத்திலே நடக்கும்போது முழுக்க முழுக்க பாப்பானே தலைவராக போட்டோன்னா இங்கே எப்படி பிஜேபி வளரும்னு கேட்டாங்க. எங்க எல் கணேசனை பார்த்து, என்ன பார்த்து இப்படி கேட்டீங்க, நான் அப்படி நடந்திருக்கிறேன்னா அப்படி இப்படின்னா அவர் கதறி துடிச்சிட்டார். அதுக்கு பிறகுதான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பார்வை இருக்குது, பிஜேபி என்ன ஐடியாலஜி என்ன, அது இந்துத்துவ கட்சி. இன்னொன்று இங்கே வந்து ஒரு மத நல்லிணக்கம்ங்கிறது ஒன்று இயல்பா ரொம்ப காலமா இருக்குது. இப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது அந்தந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்ல ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தலைவராக வச்சு அவங்க எல்லாரும் ஓட்டுக்குள்ள கூட்டு வர்றது, அது சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்குங்களா? இல்ல, அதுல ஒரு முயற்சி நடந்திருக்குல்ல. இப்போ நாடார் கம்யூனிட்டியை ஓரளவு அவங்க பொன் ராதாகிருஷ்ணன் வச்சு, தமிழிசை சவுந்தரராஜன் வச்சு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தலைவராக இருக்கும்போது தான் கோவை குண்டுவெடிப்பு, கோவை கலவரம், அப்படி கூட சொல்லக்கூடாது, கோவை கலவரம், அதன் பிறகு கோவை குண்டுவெடிப்பு, மறுபடி கோவை கலவரம், இப்படி வந்துதான் அங்க கவுண்டர் பெல்ட்ல வந்து அவங்க வந்து செல்வாக்கு பெறுறது அப்படிங்கிறது நடந்துச்சு. எல் முருகனை போட்டு பட்டியல் சாதியினரில் ஒரு பிரிவு, ஏன்னா இங்க ஏற்கனவே வந்து தேவேந்திரர் ஒரு பிரிவுங்கிறது அரசியல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா பலமா இருக்குது, பறையர்கள் ஒரு பிரிவு வந்து அரசியல்படுத்தப்பட்ட அமைப்பா இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பு பலம் இல்லாதது அருந்ததியர் மக்கள், அப்ப அவங்கள தூக்குறதுக்காக எல் முருகன், அப்படி ஒரு டிராமா. இப்படி வந்து அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சு ஓட்டா கன்வெர்ட் ஆகுதான் அது ஆயிருக்குல்ல. ஒரு மாசா வந்து கொண்டு வந்துட முடியாது, கேடர்ஸை கொண்டு வர முடியும். பிஜேபி எப்பவுமே முதல்ல கேடர்ஸை உருவாக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கலவரத்தை பண்ணிட்டாங்கன்னா அது மாசம் மாறிடும். ஸோ இது அவங்களுடைய மெத்தட். இதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வளர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை மீறி அவங்க வளர்வதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அது எப்படி சுத்தி போனாலும் சரி 2.5%, 3%, இப்படித்தான் எப்பவுமே இருந்திருக்குது. இப்போ சொல்றாங்களா அண்ணாமலை வந்தது பிறகு ஒரு பெரிய வளர்ச்சி 11.5% அப்படின்றது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலை. இப்போ அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ண பிறகுதான் எல்லாருமே தெரியும். வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கொஞ்ச நாள்லயே அவரு மாநில தலைவராக மாறிட்டாரு. வந்தவனே அண்ணா இத்தனை நாட்கள் இருந்ததை விட என்னுடைய பாலிடிக்ஸ் வந்து வேற ஒன்னா இருக்கும் அப்படின்ட்டு அதிரடியான பல விஷயங்களை வந்து பேசினாரு. பொய்களை பேசுறது அப்படின்ற விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அண்ணாமலை வந்த பிறகு வளர்ச்சி அடைந்ததா? இல்ல, அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பிஜேபி லைம் லைட்ல தொடர்ந்து இருக்குது. இதுதானே, இதான் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணனை வந்து பொறி உருண்டைன்னு சொல்லி கலாச்சி அனுப்பிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜனை வந்து பாஜக மலராது, அது இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்ல வேண்டாம், மலராது அப்படின்னு சொல்லி இது கிண்டல் கேலின்னு ஆயிடுச்சு, எல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஒரு காமெடி பீஸா மாறிட்டாங்க. அப்போ இந்த காமெடி பீஸ் ஆகாத ஒருத்தரை வந்து கொஞ்சம் வைப்ரண்டான ஒருத்தரை கொண்டு வரணும். ஸோ அவங்களுக்கு லைஃப் வேணும். ஒரு சின்ன வயசுல போட்டாதான், இளம் ஒரு தலைவரை போட்டாதான் ஒரு 10-20 வருஷத்துல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இப்படித்தான் அவங்க போட்டாங்க. உடனே நடந்துடணும்னு நினைக்கல, போட்டாங்க. என்னன்னா, அண்ணாமலைக்கு ஒரு திறமை இருந்தது, தினசரி தன்னை லைம் லைட்ல வச்சுக்கிற திறமை. அதன் காரணமாக திறந்து ஏதாவது பிரச்சனை எழுகிறது, வம்புழுகிறது, அது இதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அவர் லைம் லைட்ல இருந்தார். இதன் மூலமாக பிஜேபி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சா, செல்வாக்கு பெற்றுச்சா அப்படின்னா அப்படி சொல்றதுக்கு இல்லை. அதை தான் நானும் சொல்றேன். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க, தனியாக தானே நின்னாங்க, படுதோல்வி அடைஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்ற கணக்கு இருக்குல்ல, அந்த 18%, 11.5% எல்லாம், அதெல்லாம் ஏமாத்துது. நீ 18% வந்தது இல்லை, அதுல பாமகவுடைய 6% இருக்குது இல்லை, அதை கழிச்சுட்டு எவ்வளோ? 12 தானே. சரி, அதுக்கு பிறகு வேற யாரெல்லாம் அதுல கூட்டணியில இருந்தாங்க? ஏசி சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார்ல, டிஎம்டிக்கு இருந்தது. தேமுதிகவுக்கு ஒரு 2.5%, 3% இருந்தது இல்லை, அதை கழிச்சுட்டா. அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று இருந்தது இல்லை, அது. இந்த மாதிரி எல்லாரையும் கழிச்ச பிறகு மறுபடியும் பாத்தீங்கன்னாலும் மறுபடியும் அதே 3%, 3% தான் இருக்குது. இவங்க என்னன்னா அவங்களுக்கு தொகுதிகளை குறைவாக கொடுத்து விட்டு
இவங்க அதிக தொகுதியில் எடுத்துக்கிட்டதுனால நிறைய மாதிரி தெரியுது. இப்போ டிடிவிக்கு வந்து முக்குளத்தூர் பகுதியில எங்க டெல்டா, அப்புறம் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை எல்லா பகுதியிலும் அவங்க செல்வாக்கு இருக்கு. சவுத்துல வந்து ஒரு செல்வாக்கு வட்டம் இருக்குது. அவர் எத்தனை தொகுதியில் நின்னாரு? 2 தொகுதி. ஆனா அவருடைய ஆதரவு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. சரத்குமார் வேற கட்சியை இல்லையா? நீ சிம்பிளா பாருங்களேன், டிடிவி வந்து தனியா நிற்கும் போதே 3% 4% வரைக்கும் வாங்கினார்ல, அந்த நம்பர் எங்க? ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர்ல எப்படி பாக்குறாங்க, ஒரு பெரிய லீடர், மாஸ் லீடர், அப்படி இல்லை. அவர் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நம்மால் ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தவர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓரளவுக்கு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசணும். என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவில் இருக்கிற பார்ப்பன லாபியை காலி பண்ணான்ல, அது பெரிய விஷயம் தான். இப்போ கேடி ராகவன், எஸ்வி சேகர் அவங்கெல்லாம் எச் ராஜா அவங்கெல்லாம் ஆஃப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு அந்த பார்வையை முன்வைக்கிறான். அப்படி புரிஞ்சுக்க முடியுமா அண்ணாமலையா? அவரு சிபி ராதாகிருஷ்ணனையும் காலி பண்ணாரு, தமிழிசையும் காலி பண்ணாரு, அப்புறம் வந்து நயினார 4.5 கோடி சிக்க வச்சு பொன் ராதாகிருஷ்ணனையும் காலி பண்ணாரு, நயினார் நாகேந்திரனையும் காலி பண்ணாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர் அல்லாதாருங்கிற பாகுபாடே கிடையாது. யாருமே எனக்கு பக்கத்துல போட்டிக்கு வந்துடாதீங்க அப்படின்னு எல்லாரையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அதை வந்து எஸ்சி சேகர் எப்படி சொல்லுவாருன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி வந்து கமலாலயத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் என்னமோ ஒரு உயர் அதிகாரி போலவும் எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி அதிகாரம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் முடக்கிட்டாரு, மொத்த பேரும் செயலிழந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. இதுல என்ன பார்ப்பனர்கள் அதிகம் குதிச்சுட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு நாங்கெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு பரபரப்பா ஆட்சியில இல்லாதப்போ ஓச்சவங்களுக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஆமா, அப்ப நீ எல்லாரையும் வந்து நீ ஆஃப் பண்ணி விட்டுட்ட, ஆஃப் பண்ணிட்டு ஒன்ன மட்டுமே லைம்லைட் கொண்டு வந்துட்ட அப்படின்றது அவங்களுடைய. அதுல காலியானது பார்ப்பனர்கள் மட்டும் இல்ல, ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்களும் பாதிப்படைஞ்சது. எல் முருகனுக்கு என்ன ஆச்சு? அதான் இப்ப நீ ஒரு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்றவங்க, எல் முருகன் வந்து மேடையில பேசுறார், ஒரு முன்னாள் தலைவர், அண்ணாமலை துணைத் தலைவராக இருக்கும்போது தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சர். அவர் வந்து சொல்றாரு பாரத் மாதா கீங்கிறாரு, எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அவன் வாயில இருந்து பாரத் மாதா கீன்னு சொன்னா கூட நாங்க திருப்பி சொல்ல மாட்டேங்கிற ஒரு மனநிலை கொண்டவர்கள் பிஜேபி காரங்களா இருக்கிறாங்க. நீ சொன்னா பாரத் மாதாவோட எனக்கு வேணாடா. ஆமா, நீ கோயிலுக்குள்ள வந்து எனக்கு சாமியா வேண்டான்ட்டு வெளியே போற சமூகம் இது. ஸோ அப்படியே ஒரு யதார்த்தம் இருக்குது. இதுல வந்து என்னன்னா, அவங்க அதை பத்தி கவலைப்படலை. எல்முருகனை வச்சு கொஞ்சம் வருதா, அண்ணாமலையை வச்சு கொஞ்சம் வருதா, இப்படி ஒரு கணக்கு பண்றாங்க. அண்ணாமலையோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிமுகவின் தலைவராக எடப்பாடி இருப்பது அது கவுண்டர் பெல்ட்டு. கவுண்டர்ல அவர் பெரிய கவுண்டரா இருக்கிறாரு, நம்ம சின்ன கவுண்டரா இருக்கிறோம். அப்போ எடப்பாடியை காலி பண்ணாதான் நமக்குரிய இடத்த நம்ம பிடிக்க முடியும்னு அவர் போட்டியா நினைக்கிறார். ஸோ எடப்பாடியை வளர விடாமல் செய்வதில் தான் அண்ணாமலையோட எதிர்காலம் இருக்குது அப்படின்றத அவர் கருதுறாரு. இல்ல, என்டிஏ அலைன்ஸ்ல எடப்பாடி நான் அல்லது அதிமுக உள்ள வரணும்னா எனக்கு வந்து அண்ணாமலை தலைவர் பதவியில இருக்கக்கூடாது அப்படின்னு டிமாண்டை எடப்பாடி வச்சுதான் ஒரு செய்தி சொல்றாங்க. எடப்பாடி தான் வச்சாரு. என்ன காரணம்? எடப்பாடி அதோட டம்மியா இருக்கிறாரு. பெரிய பிரச்சனையே என்னன்னா, அங்க வந்து ஒரு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் பார்த்த ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டின்னு ஒண்ணு உண்டு. அவங்க நடந்தா செய்தி, நின்னா செய்தி, லட்டு சாப்பிட்டா செய்தி. அவங்களுக்கு சுகர் வந்துருச்சா ஒரு பரபரப்பு. ஜெயலலிதாவுக்கு என்ன ஆச்சுங்கிறத 2 மாசம் தமிழ் உலகம் வந்து தொலைக்காட்சிகள்லயும் சமூக ஊடகங்களையும் விவாதிச்சுக்கிட்டே இருந்தது. இட்லி சாப்பிட்டாங்க அப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எடப்பாடி மாதிரியான ஒரு ஆள் எந்த ஒரு எதிர்கட்சியா செயல்படுவதற்கான எந்த திறமையும் இல்லை. ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் பெருசா ஸ்கோர் பண்ணல. ஆனா கட்சியை காப்பாத்தி வச்சிருக்கிறாருல அப்படின்னு சொல்றாங்க. கட்சியில உள்ளவங்களுக்கு காசு கொடுத்தா உட்கார்ந்துருக்கிறான். மற்றபடி அங்க என்ன இருக்குது? எடப்பாடி மேல ஒரு விசுவாசம் இருக்குதா? ஜெயலலிதா மேல, எம்ஜிஆர் மேல இருந்த ஒரு விசுவாசம் எடப்பாடி மேல இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மாஸ் லீடரா அவங்களே யாரும் கன்சிடர் பண்ணல, வேற வழி இல்லை. அதால காசு கொடுத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்படித்தானே தவிர ஒரு உடனுக்குடன் எதிர்வினையாற்றுவது, அரசை வந்து விமர்சிப்பது, தொடர்ந்து லைம்லைட்ல தன்னை வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் எடப்பாடிக்கு இல்லை. அதனால பயந்துட்டான். ஸோ நம்மளை காலி பண்ணிடுவாங்க, அண்ணாமலை தூக்கிட்டு போயிடுவாரு. இல்ல, ஜெயலலிதா அவர்ல ஏ1 சொன்னாரு, அண்ணா எம்ஜிஆர் வந்து தவறா பேசுறாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொன்னதா சொல்றாங்க. அது அவங்களுக்கு அது 2வது பிரச்சனை. அமித்ஷா கூட வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு 2016 எலெக்ஷன் ஒட்டி பேசியிருக்கிறார். 2014 எலெக்ஷன்ல மோடியா லேடியான்றது ஒரு பெரிய பேச்சா இருந்தது. அதுக்கெல்லாம் கவலைப்படலையே அவங்க. எங்க கவலைப்படுறாங்கன்னா, தன்னை காலி பண்றாங்கிறது அவருடைய ஒரே கவலை. ஸோ அண்ணாமலையை வந்து அதிகாரத்தில் இல்லாமல் பார்த்து கொள்வது மட்டும்தான் தனக்கு எதிர்காலம்னு எடப்பாடி பயப்படுறது தான் இருக்கிறதுலே அவருடைய பெரிய பிரச்சனை. அதனாலதான் அவங்க பிஜேபி விட்டு விலகினாங்க. இப்ப நம்ம வந்து எப்படினாலும் சரி, எவ்வளவு மோசமா தோத்தாலும் சரி, நமக்கு ஒரு 20% ஓட்டு இருக்குது. அவங்களுக்கு எவ்வளவு பெருசா வந்தாலும் சரி 3ங்கிறது 3.5 போகுமே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. நம்ம தோல்ல உட்காந்து அவங்க போய் அதிகாரத்தில் உட்காந்துக்கிறதா?
ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இலப்பமான கட்சிகளை வந்து உறிஞ்சி எடுத்து அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தன்ன அளவுல வந்து சேஃப்டியா இருந்துக்கிட்டார், தன்னை தற்காத்து கொண்டார். இது அண்ணாமலை செல்வாக்குங்கிறதெல்லாம் இல்லை, பிஜேபியுடைய அதிகாரம் மத்தியில் இருக்குது. அதன் காரணமாக அவங்க அடங்கி போக வேண்டிய சூழல் வந்துடும். ஸோ தற்காலிகமா விலகி நின்றுட்டாங்க. இப்போ அதனால இப்போ எடப்பாடி பேரம் பேசுற வலிமையை பெருக்கி கொண்டார். அதனாலதான் அவர் சொல்றது நடக்குது. அண்ணாமலையை பிஜேபி விரும்பி பலி கொடுக்கவில்லை. அண்ணாமலை நிறைய சம்பாதிச்சிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, சொத்து வாங்கிட்டாரு, பல்லடத்துல அவங்க ஒய்ஃப் பேர்ல சொத்து இருக்குது. காலப்பட்டியில வந்து 40 கோடி ரூபாய் சொத்தை வந்து 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. பண்ண வைக்க போறாரு. ஆள் பண்ண வைக்கிறதுலாம் ரெண்டாவது அவர் சொல்ற கதை. இது இல்லாம திண்டுக்கல்ல வந்து 2400 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அண்ணாமலையார் சேம்பர் அதன் பேர்ல வந்து தொழில் நடக்குது. இது இல்லாம பெங்களூர்ல அங்க வந்து ஒரு பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் வந்து 2400 கோடி ரூபாய்க்கு மேல அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டி சேல்ஸ் பண்றாங்க. வயிற்று பொழப்புக்காக செய்யறேன்னு சொல்றாரு. ஐடி கம்பெனி யாரும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐடி கம்பெனி இருக்குது. ஒரு வந்து லண்டனுக்கு போனதே அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனத்தை வந்து அங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் போயிருந்தாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். அந்த கொஞ்ச காலகட்டத்துலேயே தமிழ்நாட்டு தொழிலதிபர் எல்லாரையுமே மிரட்டி இவங்க வந்து இந்த கோஷ்டி வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க. விளையாட்டு போட்டி நடத்துறேன்னு பணம் வாங்கியிருக்கிறாங்க. என் மக்கள்னு சொல்லிட்டு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா வகையிலும் வசூல் வேட்டை. இடி வந்துடும், இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துடும், அந்த பிரச்சனை நான் சால்வ் பண்றேன், இதை சால்வ் பண்றேன். இது இல்லாம வந்து இது வந்து ஆருத்ரா கோல்டு ஆளாளுக்கு காசு வாங்கியிருக்கிறாங்க அவங்க கிட்ட. யாரு நம்ம சுரேஷ்னு ஒருத்தர் உண்டு, தலைமறை அந்த ஆர்கே சுரேஷ்னு, அவர் ஒரு 20 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கிறா. அப்படி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலைக்கு எவ்வளவு பேருக்கும், தலைவருக்கு எவ்வளவு பேருக்கும். ஸோ எல்லா வகையிலயும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மோசடி கும்பலாக அவங்க வந்து மாறிட்டாங்க. இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இப்ப அது ஒரு பக்கம் இருந்தா, சமூகத்துல இருக்கிற A1 குற்றவாளிகள், ரவுடிகள், கொலை குற்றவாளிகள், நாளைக்கு என்கவுண்டர் ஆக போறாங்கன்னா முன்னாடி நாள் போயிட்டு பாஜகவுல சேர விஷயங்கள்லாம் காவி சட்டை போட்டு பிஜேபியில சேர்ந்துருவாங்க. அந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது எல்லாமே எல்முருகனும் அண்ணாமலையும் இருக்கும்போது நடந்துச்சு. ஒரு கிரிமினல்ஸ் கூட்டத்தை வந்து மொத்தமா கொண்டு வந்து என்ன சொன்னார் அண்ணாமலை? ஆமா சார், கடந்த காலத்துல தவறு செஞ்சதுதான் திருந்தி வாழ்றான் அப்படின்னு சொன்னபடி. ஏன் வானதி சீனிவாசன் சொன்னாங்க, திருந்தி வாழ்ந்தா ஏத்துக்கத்தான் செய்யணும், திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களே சிரிச்ச வீடியோ எல்லாம் இருக்குது. அவங்களாலேயே அதை ஏத்துக்க முடியல, சிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ மொத்த வகையிலையும் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு அது ஓகே தான். எங்க பிரச்சனை அப்படின்னா 2024 தேர்தலில் அண்ணாமலை வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. 15 சீட் நம்ம தனியா ஜெயிச்சுட்டு வந்துடும், அடுத்த எலெக்ஷன்ல அதிமுகவை நமக்கு சபார்டினேட்டா கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சு நம்ம வந்து நான் தான் முதலமைச்சருங்கிற அளவுக்கு அவர் வந்து அங்க வந்து சொல்லிட்டு அதை அவங்க நம்பிட்டாங்க. ஏன்னா டெய்லி நியூஸ்ல இருக்குது, கூட்டம்லாம் காட்டுறாங்க அப்படின்னும் போது அவங்க நம்பிட்டாங்க. பார்த்தா பிஜேபி சார்ச்சோ பாருன்னு சொல்லி 400 தொகுதின்னு சொன்னவங்க அவங்களே 240 தொகுதின்னு வந்துட்டாங்க. இல்ல அண்ணாமலை அது மாதிரி ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உளவுத்துறை அவங்க கிட்ட இருக்குது, அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் எடுத்தாங்க. என்னன்னா அதிமுகவோட ரிலவன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது, செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது அப்படின்னா அந்த ஸ்பேஸை வேற யாரும் எடுத்துக்க முடியும்? சீமானால எடுத்துக்க முடியல. அதை சொல்லுவாங்கல்ல, கடல் அளவுக்கு தண்ணி இருந்தாலும் கையில கிண்ணம் தான் இருக்குது, இந்த கிண்ணத்துல எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவுதான் அள்ள முடியும். சீமான பொறுத்தவரை அள்ளுவாரு கொட்டுவாரு, மறுபடியும் அள்ளுவாரு கொட்டுவாரு, ஒரு விளையாட்டு மாதிரி சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுல டெவலப்மெண்டே இல்லை. அப்படின்னும் போது நமக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவங்க கணக்கு. அப்போ கவுண்டரு, அது பார்ப்பனர் இல்லாத சமூகம், இவர் வேற பாணியில பாப்புலர் பாலிடிக்ஸ் ஒன்று பண்றாரு, ஐடியாலஜி பாலிடிக்ஸ் பண்ணல. இப்போ இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கணக்கை சொல்லி பண்ணாங்க. ஊடகங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கிட்டோம், 100 யூடியூப் சேனல் உருவாக்கி இருக்கிறத கணக்கு கொடுத்துருக்காங்க. வார் ரூம் வச்சு எல்லாரையும் மிரட்டுறது, இப்படி அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபிக்குள்ளேயே புகைச்சல் அதிகமாயிருச்சு. இப்போ அந்த ஒரு எபிசோடு இருக்குல்லண்ணா, இப்போ அண்ணாமலை அந்த பொலிட்டிக்கல் லைஃப்ல வேற எபிசோடுல இருக்குது. ஆனா அந்த அண்ணாமலை வெர்சஸ் KT ராகவன் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதை எப்படி பண்ணாங்க, அதை பண்ண வேண்டிய தேவை ஏன்? இல்ல, KT ராகவனுடைய செல்வாக்கு ரொம்ப பெருசு. அவர் சீனியருங்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து நிர்மலா சீதாராமனோட நேரடியா தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து இங்க இருந்து ஒரு தொழிலதிபரை வந்து சந்திக்க வைக்கணும் அப்படின்னால 25 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாரு. யாரு? இவரு. அப்ப எத்தனை சந்திப்புகளை உருவாக்கி இருப்பாங்க, எவ்வளோ, அது இல்லாம எவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கும். மீட் பண்றதுக்கு எவ்வளவு அப்படின்னா காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளோ, இப்படி எல்லாம் உண்டு. இந்த லாபிங்கிறது ஒரு பெரிய லாபி. நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க செகண்ட் அப்படிங்கிற இடத்துல, போஸ்டிங்ல செகண்ட் அப்படிங்கிற இடத்துல, நிதியமைச்சர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 3rd 4th கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர், பினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற வகையில அனைத்து துறையிலையும் ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களோடய லாபி பண்ணக்கூடிய
ஒரு வாய்ப்பு கேடி ராகவனுக்கு இருக்குது. இந்த செல்வாக்குங்கிறது என்ன செய்யுதுன்னா அண்ணாமலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது, தட்டி வச்சுட்டே இருக்கிறான். அது அண்ணாமலை தெரியும்ல, அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர், தட்டி விட்டாரு. உன்னை எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும்னு வீடியோவை வச்சு காலி பண்ணி, அவரை காலி பண்ணதுக்கு பிறகு எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் காயத்ரி ரகுராம் வெளியே போனாங்க, குஷ்பு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. வெளிப்படையா பேசலனாலும் அவங்க நம்ம வீடியோவும் வந்துருமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருந்தது. இல்ல நிறைய பேர் ஏகப்பட்ட வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாரையுமே ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாரையுமே ஆஃப் பண்ணி இப்ப எல்லாம் பயந்து ஒடுங்கிட்டான். கிட்டத்தட்ட அண்ணாமலை முதல் வருஷம் ஆட்டம் போட்டவங்க எல்லாம் 2வது 3வது வருஷம் மொத்தமா முடங்கிட்டாங்க. ஆனா என்ன வேலை செஞ்சாங்கன்னா, பிஜேபி கட்சி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் நீண்ட காலமா வேலைகள் செஞ்சிருப்பாங்க, ஆதரவா பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, வாட்ஸ்அப்ல பொய் செய்தியா பரப்பிட்டு இருப்பாங்க. உணர்வுபூர்வமா சொல்றேன், அதெல்லாம் வந்து பரப்புனா மக்கள் வந்துருவாங்கன்னு தீவிரமா வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா கட்சி வளரவே இல்லை. இந்த நேரத்துல வந்து கட்சிக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியை வந்து அண்ணாமலை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இதுல கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்து பிஜேபி ஒரு பெரிய கட்சி மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியுது. இப்ப நம்பர் தானே பேசும். 11% ஓட்டு வாங்கியிருக்கிறோம், மொத்தம் 18% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் வந்து பாருங்க, அதிமுக வந்து 20%, நம்ம 18% பக்கத்துல இருக்கிறோம். இப்படியான ஒரு நம்பிக்கை உருவாக்குனது அப்படின்றது இப்ப பிஜேபிக்குள்ள, தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள நமக்கு வராது வந்த மாமணி போல அண்ணாமலை என்பது போல அவங்க நம்புறாங்க. மற்றபடி கிரவுண்ட்ல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கா நான் பார்க்கல. இப்போ பொன்னார் பதவியில இருந்து எடுக்கிறாங்க அமைச்சர் பதவி, எல்முருகனும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆளுநர் பதவி, எல்முருகனுக்கு அமைச்சர் பதவி. அந்த வரிசையில தானே அண்ணாமலை எடுத்துட்டு அமைச்சர் பதவி தானே கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் அமைச்சர் பதவி கேட்கிறாரு, இவர் கேட்டாரு, கொடுக்கலன்னு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவர் கட்டுப்படாத ஒரு நபரா இருக்கிறார். அதுதான் முக்கியமான பிரச்சனை. கட்டுப்படாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அமித்ஷா மோடி முன்னாடி இந்தியாவே கட்டுப்பாடு இருக்குது, எத்தனை மாநிலங்கள்ல அவங்க இறங்கி செயல்படுறாங்க. சரி, அப்படி சொல்றீங்க இல்லையா. இப்போ வந்து அமித்ஷா வந்து டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு நிர்வாகிகளை. அண்ணாமலை வந்து கல்யாண வீட்டுக்குலாம் நாங்கள் போக வேண்டியிருக்கு, கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகாம இருந்தாரா இல்லையா. பிஎல் சந்தோஷ் வந்து தமிழ்நாடு மையக்குழு கூட்டத்தை நடத்துறதுக்கு வராரு, அண்ணாமலை வரலன்னு சொல்லிட்டு காய்ச்சல்னு சொல்லிட்டு இருந்தாரு. காலையில இருந்து மதியம் வரைக்கும் ப்ரோக்ராம் நடத்திட்டு பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை வீட்டுக்கு போய் காய்ச்சலோட இருந்தவர் கையோட கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, நடந்ததா இல்லையா. அப்ப என்னன்னா அதுல முரண்டு பிடிக்கிறாருங்கிறது ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, இதால் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. அதை எப்படி பாக்குறாங்க, இன்மெச்சூர்டா இருக்கிற அப்படி. இன்னொன்னு ஒரு ஐடியாலஜி பேஸ்ல அவர் வரல, ஒரு அதிகார வர்க்கமா இருந்து அதுல பிஜேபியோட ஒரு பெரிய இடத்துல லாபி. அவருக்கு பிஎல் சந்தோஷ்ங்கிறது அவர் வந்து ஒரு நேஷனல் லீடர். எப்படின்னா அமைப்பு செயலாளர் அப்படிங்கிறது பிஜேபியில ஆர்எஸ்எஸ் நேரடி கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு பதவி. தலைவர் இளைவர்னு யார் இருந்தாலும் சரி, கட்சியை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கும், அமைப்பு செயலாளர். அப்ப அமைப்பு செயலாளர் கண்ட்ரோல்லே நம்ம இருக்கிறோம். ஆனா பிஎல் சந்தோஷோட நிழல்ல தான் அண்ணாமலை இருந்தாரு, அண்ணாமலை வளர்த்ததே பிஎல் சந்தோஷ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கர்நாடகாவுல காரர் தானே பிஎல் சந்தோஷ், கர்நாடகாவில் இருந்தவர், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவரு. அங்க நிறைய வேலைகளை செஞ்சு கொடுத்தார், வீடியோ ஆடியோ பிரச்சனை எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அங்கேயே அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிற வகையில அவர் அதிகாரத்துக்கு நெருக்கமான ஒரு நபரா இருந்துட்டார். ஸோ அவங்கள பாக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்குமே. அப்போ அவருக்கு ஒரு ஐபிஎஸ் இருந்தவர் சிங்கம் அது இதுன்னு ஒண்ணு ஏமாத்தி உள்ள விட்டுறலாம் அப்படின்னு கொண்டு வந்தார். தமிழ்நாடு அதுலயும் ஒழிப்பா இருந்துருச்சு. அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அவர் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு. இந்த ஊடகங்கள் இவரை ஊதி பெருக்குனது இருக்குல்ல, அதாவது இந்த விகடன்ல இருக்கட்டும், இல்ல அது எல்லாமே திட்டமிட்டு உள்ள கொண்டு வந்தது. அது ஊடகங்களா விருப்பத்தோடு செஞ்ச மாதிரி தெரியல. அது மேலிருந்து அதுக்கு ஒரு எக்கனாமிக்கலா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணி அதுக்கான ரங்கராஜ் பண்டே ஒரு தடவை சொன்னார், அவருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் லாஸ் ஆயிருமேங்கிற பயம்தான் அவங்களுக்கு. அதனாலதான் சகிச்சுக்கிட்டாங்க. இப்போ மொத்தமா அண்ணாமலையை காலி பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கே டேமேஜ். ஸோ அவரை வச்சுக்கணும், எங்க வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது வேலைகளை கொடுத்து வச்சுக்கணும், அப்படிதான் அவங்க முடிவு பண்ணாங்க. அவருக்கு வந்து தேசிய அளவுல பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுக்கறது அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. அவர் நான் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறார், தமிழ்நாட்டில் நான் அடுத்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருடைய விருப்பம். அதனால அவருடைய பிடிவாதத்தினால அங்க போகாம இருக்கிறார். இன்னொன்னு ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான வேலைகளையும் செஞ்சுட்டாங்க. இல்ல அப்படி பண்ண முடியுமா, பண்ணுவாரா அந்த அளவுக்கு தைரியம்? இல்ல அதனாலதான் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு பேரு பயப்படுற சூழல் தான் இருக்குது இப்போ. ஆமா, அவர் துணிச்சலா செஞ்சார், துணிச்சலா அதுக்கான வேலைகளை செஞ்சாரு. டிசம்பர்ல அறிவிப்பதாக இருந்தது, அதுக்கான தயாரிப்புகள் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார் சேம்பர் மீது ஒரு ரெய்டு நடந்து
மொத்தமா அவங்க மச்சானை வந்து 3 நாள் கையில பிடிச்சு வச்சுட்டாங்க. பிடிச்சு வச்சுட்டு மொத்த வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அவர் எங்கெங்க சொத்து வச்சிருக்காரோ எல்லாத்தையும் தூக்கி இந்த ஃபைல்ஸை தூக்கி வச்சுக்கிட்டு தான் பேசுவோம் அப்படின்னு மிரட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ PL சந்தோஷ் மாதிரி ஆளு கூட நெருக்கமாக இருந்துகிட்டு இப்போ அண்ணாமலைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ அது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமா போயிருக்கலாம்ல. இப்போ லீவ் லெட்டர் கொடுக்குறாரு, ஏற்கனவே பல லீவ் லெட்டர்கள் கொடுத்துருக்காரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி பண்ண முடியுங்களா? அரசியல்ல லீவ் லெட்டர் கொடுக்குறது அரசியல்ல காணாம போயிருவாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல நான் இல்ல பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்றாரு. பிரச்சாரத்துக்கு போறதா அப்பா அவங்க அப்பாவுக்கு உடம்பு இப்படி எலெக்ஷன் 3 மாசம் கழிச்சு இப்பதானே டயாலிசிஸ் பண்றோம். இப்ப என்னன்னா அந்த எல்லா தொகுதிகள்லயும் இப்ப வேலை செய்யணும். அப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியிருக்குன்னா அதனால அங்க போக முடியாதுன்னா அப்படிலாம் சொல்றாரு. ஆனா எலெக்ஷன் பிரச்சாரம்னு போகும்போது ஒரு பாப்புலர் லீடர். அப்ப நீ ஒவ்வொரு மேடைகள்லையும் போய் நிக்க, அங்க எல்லாரும் கைத்தட்ட, இவருடைய வார் ரூம் இருக்கு இல்லையா, அது பாருங்க. அண்ணாமலை பேசும்போது கைத்தட்டுகிறார்கள், நயனார் நாகேந்திரன் பேசும்போது கைத்தட்டுறது இல்லை, நயனார் நாகேந்திரன் செல்வாக்கு இல்லை, அண்ணாமலை தான் ஹீரோ அப்படி இப்படின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரு ஒரு அஜெண்டா வச்சு வேலை செய்யறாரு. இல்ல அப்படி உங்களுக்கு அரசியல் தான் முக்கியம்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட 6 தொகுதியில 6 பேரை ஜெயிக்க வைக்கிறது தானே நியாயமா இருக்கும். ஜெயிக்க மாட்டாங்களே, அது அவருக்கு தெரியும்ல. எடப்பாடியை வச்சு முதலமைச்சர்னு சொல்லி எப்படி ஜெயிக்கிறது? எடப்பாடிக்கு வேல்யூ இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியுது. அதனாலதான் அவங்க சொல்ல முடியாது என்டிஏ கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எடப்பாடி இல்லை நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி பாக்குறாரு. என்னவோ அவங்க பண்றாங்க, ஆனா ஜெயிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2 காரணம். ஒண்ணு, அதிமுக தன் இயல்புலேயே அழிஞ்சிட்டு வருது, செல்வாக்கு இழந்துட்டு வருது. இன்னொன்னு செதறி போயிடுச்சு. இன்னொரு காரணம் விஜயோடைய வருகை. அப்போ அதிமுக தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க ரசிக மனநிலை கொண்டவங்க. இயல்பாவே எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் ஜெயலலிதா ரசிகர்களாகவும் இருக்கிறவங்க, விஜய் ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க. இப்ப எதனால என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு ரசிகர் பின்னாடி போறதுங்கிற, ஒரு தலைவர், ஒரு ஹீரோ பின்னாடி போறதுங்கிறது அவங்களுக்கு ஈஸியா இருக்குது, நடிகர் பின்னாடி போறது ஈஸியா இருக்குது. அப்ப அந்த ஓட்டு வந்து இந்த பக்கம் மைக்ரேட் ஆகுது அப்படிங்கிறது அது அவங்களும் பாக்குறாங்க. நிறைய கருத்து கணிப்புகள் வருது. எப்படினாலும் சரி 12% வந்துடும், 10% வந்துடும், 8% வந்துடும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. 20% வந்துடும் சொல்றாங்க. எங்க இருந்து போகுது? இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பு வருது, அதுல 15% சொல்றாங்க. 15%ங்கிறது குறைவுலாம் இல்லை, ரொம்ப பெரிய நம்பர் தான். ஆனா 47% திமுக கூட்டணி வாங்கினதுல இருந்து 2% குறைஞ்சு 45% மாறுது. அதிமுகவுக்கு அவங்களுக்கு 41% இருந்து 33% மாறுது. அப்ப எங்க இருந்து குறையுது? நாம் தமிழருக்கு 5% வருது. அப்ப அங்க ஒரு 3% போகுது. அப்ப இங்க இருந்து ஒரு 8% போகுது. 8 3 11 இல்லையா? இங்க இருந்து ஒரு 2 போகுது, 13. புதுசா வந்த வாக்காளர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் ஏறுது. இதான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மை விஜய் காலி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற யதார்த்தமும் இருக்குது. இது பிஜேபிக்கு தெரியும்ல, அண்ணாமலைக்கு தெரியாம இருக்குமா? இப்போ KT ராகவன் எபிசோடு மாதிரியே செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை, அது வந்து CBI ரைடு வரப்போகுதுன்றத முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஏன் இந்த அண்ணாமலைக்கு செந்தில் பாலாஜி எப்படி விரோதமானாரு, செந்தில் பாலாஜியை ஒழித்து கட்டுவது தன்னுடைய தலையாய கடமையா இருந்து செயல்பட்டாரு, அந்த மோதலுக்கான காரணம் அந்த கொங்கு பெல்ட் அதுதானா? அந்த பின்னணி முக்கியமான காரணம் அதானே. கொங்கு பெல்ட் யாருக்குங்கிறது தான் வந்து காக்கி நடா ஒண்ணுது பாவாடை நடா என்னதுங்கிற மாதிரி. அந்த குகையில யாரு சிங்கம், எந்த சிங்கம் இருக்க போகுதுன்றதுதான். ஆமா, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும் இப்படிலாம் ஒன்று சொல்றாங்க இல்லையா. இப்போ கொங்கு பெல்ட்டுங்கிறது ADMK பெல்ட், அதுக்குள்ள பிஜேபி வளர்ந்து வந்துட்டு இருக்குது. இதான் திமுகவுக்கு ஒரு பேஸ் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. அங்க அதிமுகவுடைய வீழ்ச்சியை யார் அறுவடை செய்யறது அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. அப்போ அதிமுகவுடைய வீழ்ச்சி வந்து கொங்கு பெல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குது, ஆனாலும் வீழ்ச்சி இருக்குது. பிற பகுதியில் பெரிய வீழ்ச்சி இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அது ஒரு பொருளாதார மண்டலமாகவும் இருக்குது. கொங்கு பெல்ட்டுங்கிறது இப்போ இங்கே சென்னை மட்டும்தான் பொருளாதார மண்டலம், மீதி இருக்கிற மாவட்டங்கள்லாம் அதுல இருந்து உழைப்பாளிகள் வரக்கூடியதா இருக்கும், அப்படிதான் இருக்கும். சென்னை தான் பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க அப்படி இல்லை. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், இப்படி வந்து வரிசையா வந்து நீங்க சொல்ல முடியும் பரவலான தொழில் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களாகவும் இருக்குது. அப்ப இதெல்லாமும் கணக்கு பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்னும் அந்த தொழில்களை வந்து சென்னை அளவுக்கு விரிச்சு கொண்டு வந்து இருக்கிறாங்க. அங்க வந்து ஓட்டு வாங்கறது மட்டும் விஷயம் கிடையாது, அதாவது பொருளாதாரத்தை யார் கேப்சர் பண்றது அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்குது. அதை ருசி கண்டவர் அண்ணாமலை. அப்போ இதுல ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அது பிஜேபிங்கிற வகையில அண்ணாமலைக்கு இருக்குது, திமுகங்கிற வகையில செந்தில் பாலாஜிக்கு இருக்குது. பரிதாப நிலையில் இருக்கிறது யாரு அப்படின்னா எடப்பாடி தான். அவரு மேலேயும் அதிகாரத்துல இல்லை,
இங்கேயும் அதிகாரத்தில் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜியோட கை ஓங்குது. ஏன்னா மாநில கட்சியால தான் மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் தான் மக்களுக்கு நெருக்கமாக இருக்க முடியும். இப்போ அந்த வகையில் அவங்க வந்து பெருவாரியான மக்களோட ரீச் ஆகிறாங்க. தொழிலதிபர்களை வந்து கட்டுப்படுத்துகிற இடத்துல ஐடி, இடி அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பார்ட்டிக்கு பவர் இருக்கிறது மாதிரியே வெகுஜன மக்களோட இவங்க வந்து நெருங்கி போகிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, அந்த மாதிரி லேப்டாப் கொடுக்கறது, இலவச பேருந்து, அது இதுன்னு இது பொதுவானது. செந்தில் பாலாஜி ஸ்பெஷலா என்ன பண்றாருன்னா எல்லா பக்கமும் நேரடி கண்காணிப்புக்கு கீழே வந்து கட்சியை கொண்டு வர்றாரு. ஓவரால் கொங்கு மண்டலத்தை ஆமா எல்லா மாவட்டங்களையும் ஆட்களை போட்டு, எனக்கு பர்சனலா தெரியுங்கிறதுனால சொல்றேன், ரொம்ப ரூட் லெவல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசியில பிஎல்ஓ வரைக்கும் அவங்களோட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க. அன்றாட பணிகளை வந்து அவங்க வந்து என்னென்ன வேலை செஞ்சாங்கிறத அவங்க வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல வந்து பகிரணும். என்னென்ன வேலை செஞ்சோம், எங்க போனோம், எங்க வந்தோம், யாரை பார்த்தோம், என்னென்ன வேலைகள் செஞ்சோம், என்ன ரிசல்ட்டு, உறுப்பினர் சேர்க்கை நடந்தாலும் சொல்லணும், அல்லது ஒரு அரசு திட்டத்தை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, எஸ்ஐஆர் பணிகள் இருக்குல்ல அவ்வளவு துடிப்பா செஞ்சிருக்கிறார். இப்படி சகல விதங்கள்லயும் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவா கட்சியை வந்து பார்ட்டியை வந்து ரொம்ப திமுக ரொம்ப நெருக்கமா கொண்டு போயிடுறாரு. அது இல்லாம ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தது ஒரு பாப்புலர் லீடரா அவரை வந்து கொண்டு வந்துருச்சு. அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தப்போ, ஜெயலலிதா இருந்தப்போ, கலைஞர் இருந்தப்போ பெற்ற வெற்றிகளை எல்லாம் விட மிகப்பெரிய வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெற்றது. அது கூட்டணி கட்சிகள் ஒரு காரணம்னாலும் ஸ்டாலின் மீதான ஒரு பெரிய மதிப்பு உருவாகி இருந்தது. அப்போ மிரண்டு போயிட்டாங்க, 90% அளவுக்கு சீட்டுகளை வந்து தீட்டு போயிட்டாங்களே, டஃப் கொடுக்குற அளவுக்கு கூட யாருமே இல்லையே அப்படிங்கிற இடத்துல வந்து அது வந்துருச்சு. இப்போ யார் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னா அது செந்தில் பாலாஜி. இப்போ இதர பகுதிகளில் இந்த வெற்றி வந்தது அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியுது. அதிமுகவும் பிஜேபியும் பலமா இருக்கிற பகுதியில் திமுக லீடு எடுக்குது அப்படின்றது கட்சியா பார்க்கும் போதும் செந்தில் பாலாஜி பலமா இருக்கிறாரு, பொருளாதார ரீதியாகவும் பலமா இருக்கிறாரு, பர்சனலா பார்த்தாலும் நேரடி எதிரியா இருக்கிறாருன்றதுனால. ஆனா அந்த இதுல அவர் வெற்றி பெற்றுட்டார்ல, அமைச்சர் பதவி எடுத்துட்டாங்க, அவரு ரொம்ப நாள் சிறையில வேற இருந்தாரு, அதுல அண்ணாமலை வெற்றி பெற்றாரு தானே. அதுல நீங்க நடத்திருக்கலாம், அவர் அதிகாரத்துல இருந்து பறிச்சிருக்கலாம், ஆனா கட்சி பொறுப்புல இருந்து பறிக்க முடியல. பார்ட்டி வைப்ரண்டா வச்சுட்டு இருக்கிறாருல்ல, அதுதான் முக்கியம். இப்போவும் வந்து திமுக தான் கொங்கு பெல்ட்ல டாமினேட் பண்ணுது. இன்னொன்று சொல்றேன், பல வகையான கருத்து கணிப்புகள் வருது. அந்த கருத்து கணிப்புகள்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாங்க. ஒரு பக்கம் திமுக வந்து மேலே இருக்குது, 33% இருந்து அவங்க வந்து 50% வரைக்கும், 55% வரைக்கும் தொகுதிகளில் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 234 தொகுதிகளில் சொல்கிறேன் நான். அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, டிவிகே, இந்த ரெண்டுமே வந்து அக்கம் பக்கமாக வருது. சில தொகுதிகளில் டிவிகே மேலேயும் கூட வருதுன்றாங்க. மொத்தமாக 3வது இடத்துல இருக்குது, சில தொகுதிகளில் மேலே கூட வருது. ஆனால் அதிமுக வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டிவிகே பக்கத்தில் இருக்குதுன்றாங்க. இவங்க வந்து 33% இருந்து 55% வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா அதிமுக வந்து 36% இருந்து 20%, 15% வரைக்கும் வருது. எங்கெல்லாம் அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையுதோ அங்கெல்லாம் டிவிகேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடுது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் அந்த கூட்டணி கணக்குகள் என்னத்தை போட்டு பார்த்தாலும் சரி, திமுக பக்கத்தில் இல்லை, இவங்க பக்கத்தில் இல்லை. இங்கே பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி, வலிமையான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் வரப்போகுது, தேமுதிக வரப்போகுது, எல்லாமும் சொன்ன பிறகும் கூட இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஏறலை. ஸோ எல்லாமே என்னன்னா இப்போ நீங்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள் டிவிகேயில் போய் சேர்ந்து கொள்வதற்கு விரும்புவதற்கு என்ன காரணம்? அங்கே அவங்கள உள்ள எடுத்துக்கிறதுக்கு முடியல. அவங்களால ஏன் முடியல அப்படின்னா, இங்கேருந்து போன செங்கோட்டையனுக்காக மரியாதை இல்லை, அது அங்கே உள்ள பிரச்சனை. அதனால உள்ள எடுத்துக்க முடியல. ஸோ நம்ம போனாலும் நமக்கு மரியாதை இருக்காதுன்னு எல்லாம் உட்காந்துட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. இதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து யார் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி. இதர பகுதிகளில் திமுக பாரம்பரிய செல்வாக்குள்ள கட்சி, ஜெயிக்குது தோக்குது ரெண்டாவது. ஆனால் கொங்கு பெல்ட்டில் வந்து டாமினேட் பண்ணுறது அப்படின்றது அது புது செய்தி. இந்த 5 ஆண்டுகளில் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. அதனால் எடப்பாடிக்கும் காண்டு, அண்ணாமலைக்கும் காண்டு. எடப்பாடி கொஞ்சம் மெச்சூர்டான பாலிட்டிஷியன் அப்படின்றதுனால கொஞ்சம் பக்குவமாக மனசுகளை பொறுமிக்கிறாரு. இவர் ஒரு இன்மெச்சூர்டு அப்படின்றதுனால வெளியில் புலம்புறாரு. நம்மகிட்ட 2 சாம்பிள் இருக்குது. ஒரு பக்கம் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்து விட்டு பாஜகவில் சேர்ந்த அண்ணாமலை எந்த எலெக்ஷன்லையும் ஜெயிக்க முடியல. இப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமாகக்கூடிய சூழல் தான் இருக்குது.
இன்னொரு சாம்பிள் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் வந்து இணைந்தார். அந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் சசிகாந்த் செந்தில். குறிப்பாக சொல்லணும்னா கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கு முக்கியமான ரோல் வந்து சசிகாந்த் செந்தில் அவருடைய தலைமையில தான் அது இயங்கிச்சு. இந்த ரெண்டு சாம்பிளை எப்படி பொருத்தி பார்க்கலாம்? ஒரு பக்கம் சக்சஸ்ஃபுல்லா போறது, இப்போ அவருடைய சசிகாந்த் செந்திலுடைய வளர்ச்சி மேல நோக்கி போயிட்டு இருக்கு, இவரு டவுன்ஃபால். இந்த ரெண்டு விஷயத்த எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இல்ல, அவரு மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் மக்களிடம் செல்வாக்கு பெற்றது போல ஒரு தோட்டத்தை காட்டி தலைமையை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறார். இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கே பெரிய ரெலவெண்ட் இல்லைல்ல. காங்கிரஸை பொறுத்தவரை என்னன்னா தலைவர் தான் பேசணும், தலைவரே சும்மா இருப்பாங்க. இங்க இப்ப தலைவரை விமர்சனம் பண்ணி தான் செய்திகள் வரும். காங்கிரஸ் பத்தின செய்திகள் என்னன்னா காங்கிரஸ்குள்ள அடிதடி, இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த கோஷ்டி பூசல் தான் எப்பவுமே காங்கிரஸ் பத்தின செய்தி. அவங்க வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு 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 எதிர்கட்சியாவோ அல்லது விமர்சன ரீதியாவோ ஃபைட் பண்ணி பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு. இளங்கோவன் இருக்கும்போது கொஞ்சம் பேசுவார், ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதெல்லாம் ஃபைட் நடக்கும். இந்த பக்கம் கலைஞர் அறிக்கை வரும், அதுக்கு ஜெயலலிதா இருந்து கோபமா ஒரு அறிக்கை வந்துச்சுன்னா இந்த பக்கம் இளங்கோவன் ஒன்று அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிரும், பூஸ்டப் பண்ணி அப்படி டென்ஷன் ஆயிரும். அப்புறம் அந்த அம்மா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அதிமுக கட்சிக்காரங்கெல்லாம் கடந்து திட்டுவாங்க. அப்படிலாம் வந்து பார்த்துருக்குறோம். ரொம்ப ஆக்டிவான ஒரு தலைவராக இளங்கோவனுக்கு பிறகு, EVKS இளங்கோவனுக்கு பிறகு அப்படி யாரையும் நம்ம பார்க்கல. அதனால தலைவர்களுக்கே இங்கே ஒரு பெருசா செல்வாக்கு இல்லைன்னும் போது அடுத்த நிலையில் உள்ளவங்களுடைய நிலைமை என்னத்தை சொல்றது? இப்போ எனக்கே ஒரு வருத்தம் உண்டு. ஒரு இளைஞர் அப்படிங்கிற வகையில் இளைஞர் காங்கிரஸை பலப்படுத்துகிற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கிரவுண்டில் காங்கிரஸ்க்கு ஆதரவாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலாம், அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க? நிறைய கேடர்ஸை உருவாக்கிருக்கலாம். ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு டீமை வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு டீமை வந்து உருவாக்கலாம். வார் ரூமை உருவாக்கலாம் கூட ஒரு ஐடி விங்கை வந்து ஒரு ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஒரு நல்ல இன்டலெக்சுவல் ஒரு ட்ரெயின் பண்ண முடியும். ஏன் செய்யலை அப்படின்னா கர்நாடகா சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் செய்யலைன்னா எங்க அவரை செய்ய விட்டு அவர் தலைவர் ஆயிடுவாரோ, அதான் கேட்க வரேன். அப்படி கர்நாடகா பொது தேர்தலே அவர்கிட்ட கொடுத்தப்போ இங்க ஒரு 25 தொகுதிக்கு அவரு வேலை செய்ய மாட்டாரா? செய்வாரு. என்னன்னா அப்படி யாராவது ஒருத்தர் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை தாண்டி போயிடுவாங்கிற கவலை இங்க எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. பழைய தலைவர்கள் எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்குது. அதனால அது காங்கிரஸ் டெல்லி தலைமைன்னு ஒண்ணு இருக்கலாம், அவங்க கண்காணிப்பாங்கல்ல. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிஜேபின்றது ஒரு ஒற்றை கொள்கை அப்படின்றதுல இருந்து அது ஒற்றை அமைப்பு, மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு நேரடி கண்காணிப்புக்கு கீழே, கட்டமைப்புக்கு கீழே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு படை. காங்கிரஸ் அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப ஜனநாயகமான கட்சி தான். வலதுசாரிகள் இருப்பாங்க, இடதுசாரி. இவ்வளவு ஜனநாயகமா இருக்கீங்களா? ஓவரா இருக்குதப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் இருப்பாரு, மாணிக்கம் தாகூர் இருப்பாரு, அலிமல் புகாரியும் இருப்பாங்க, எல்லா பிரிவும் இருப்பாங்க. ஸோ அது டெமோக்ரஸியில் அது ஒரு அங்கம் அப்படிங்கிற வகையில் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஸோ சசிகாந்த் செந்தில் அவர் வளர்ச்சி வேற ஒன்றா போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் வீழ்ச்சியா போயிட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம அதை பொருத்தி பார்க்கணும். ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுவது மக்கள் கூட யார் இருக்கிறாங்க, யாரு கொள்கைக்காக மக்களுக்காக யார் இருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுக்காக பேசுறார். அவர் என்னைக்கும் மக்களுக்காக பேசுனது இல்லை. பிஜேபியே மக்களுக்காக பேசுற கட்சி கிடையாது. அவன் இன்னைக்கு மோடி வரப்போறன்றார். எதுக்கு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிட வராராம். ஸோ அவங்க இலக்கு எல்லாமே தீபத்தூர், சாமி, முஸ்லீமு, இவ்வளவுதான். மக்கள் குறித்து அவங்க என்னைக்கும் பேசவும் மாட்டாங்க, நம்மள பேசவும் விட மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போனா இன்னும் என்னென்ன விஷயங்கள் அண்ணாமலை சொல்ல போறாரு, இன்னும் எத்தனை லீவ் லெட்டர் கொடுக்க போறாருன்றத, ரிசைன் லெட்டர் எப்போ கொடுக்க போறாருன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றி.